உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பம்மல் காந்தி சாலையில் கழிவு நீருடன் மழை நீரும் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவித்ரகுமாரிடம் கேட்கலாம். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பவித்ரகுமார். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்று வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் அறிவித்திருந்தது. இந்த நிலையில காலையிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாம்பரம் சுற்றியுள்ள பல்வேறு முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட பொலிஸ்லூர் ஊராட்சியில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. அதேபோல் தாம்பரம் மாநகராட்சி பம்மல் காந்தி சாலையில் கழிவு நீருடன் மழை நீரும் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த வாகன ஓட்டிகள் பொதுமக்களும் ஒரு அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலை வழியாக தான் இந்த பம்மல் பொலிஸ்லூர் பல்லாவரம் போன்ற பகுதிகளை செய்கிற முக்கிய பகுதியாக இணைப்பு சாலையாகவும் இது விளங்குகிறது. இந்த சாலை முழுவதும் தற்போது கழிவு நீருடன் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்கள் கடுமையான ஒரு அவதி அடைந்து வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த பகுதியில் ஒரு சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சுகாதார நிலையத்தை சுற்றிலுமாக இந்த மழைநீரில் கழிவுநீர் கலந்து சுற்றி இருக்கிறது. சுகாதார நிலையத்தை சுற்றி கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதால் இந்த மருத்துவமனைக்கு உள்ளேயும் வெளியேயும் யாரும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பவித்ரகுமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.